ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஜ்னஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டலில் போல் சுவையான ஒரு சிக்கன் பிரியாணி வீட்டில் எவ்வளோ ஈஸியாகவும் குறைந்த நேரத்துலையும் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரஜ்னஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 லெக் பீசஸ் இருக்குது. அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நடுவில். ஸோ 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன், 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்ஸ்டண்ட்டான பிரியாணி பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கிறேன். தென் ஆனியன், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி குக்காக லேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சால்ட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தென் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரியாணி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் பேஸ்ட்டே தான் போடணுங்கிறது இல்லை, இதுக்கு பதிலாக பிரியாணி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சேம் மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 1/2 kg ஆஃப் சிக்கன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 பெரிய லெக் பீசஸ் இருக்குது. அதில் நீங்கள் இந்த மாதிரி கீறி விட்டுட்டிங்கன்னா அந்த மசாலாஸ் நல்லா செட் ஆயிரும். அதோடய ஃப்ளேவர் சிக்கனில் இருக்கும். சிக்கனும் ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். ஸோ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனோன்னு எடுத்து வச்சிருக்கிற கர்டை சேர்த்துருங்க. ஸோ கர்டு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனை இதில் சேர்த்துடலாம். ஸோ அதெல்லாம் சீட்ஸ் எல்லாம் வராத மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதில் சேர்க்குற லெமன் இந்த சிக்கன் பிரியாணியில் லைட்டாக ஒரு புளிப்பு சுவை வர்றதுக்கு யூஸ் ஆகும். தென் இந்த சொம்பில் ஒரு 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தென் குக்கர் மூடி விசில் வச்சிடலாம். 2 விசில் விடணும். 2 விசில் முடிஞ்சதே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 விசில்லேயே சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த டைம் உங்களுக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்கு நல்ல டைமு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு தென் ரைஸு சேர்த்துக்கணும்.
ரைஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம்ஸ் 2 டம்ளர் ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அகெயின் ஒரு 2 விசில் விடணும். ஸோ விசில் வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப யம்மியாக இருக்குது. ஸோ ஃபைனல் ஸ்டெப் இப்போ நம்ம பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கணும். விட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபோர்ஸாக வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் பீசஸ்லாம் உடஞ்சிடும். அதனால் லைட்டாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து சிக்கன் பிரியாணி ஒரு பிரியாணி செய்யும்போது கீழே அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. அட் த சேம் டைம் வந்து சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம சேர்க்கவே இல்லை. ஒரு 4 to 5 இன்க்ரீடியன்ஸ்குள்ளாரி நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி முடிஞ்சுது. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பிச்சை அப்படியே சாஃப்டாக வருது. ஸோ அந்த கர்ட் சேர்த்ததுனாலும் வந்து சிக்கன் சீக்கிரம் நல்லா வெந்திருக்கு. ரைஸும் வந்து உங்களுக்கு குலையவே இல்லை. ஸோ இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பிரஜ்னாஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பர்பான வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஃபன்.